நான் கர்த்தர் சீக்கிரமா உங்களை நேரமே இல்லைன்ற அளவிற்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் ரொம்ப பிஸியா ஆண்டவர் மாற்ற போறார். ஆமென். நீங்க நிறைய பேர் காலையில அவசர அவசரமா எழும்பி ஓடுகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. கர்த்தர் அந்த அளவிற்கு ஒரு புதிய பாதையை கர்த்தர் நமக்காக திறக்க போகிறார். நான் மட்டும் வீட்டில் இருக்கிறேனே, நான் மட்டும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே, நான் மட்டும் இப்படி சும்மாவே இருக்கிறேனே அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, நான் நம்புறேன் கர்த்தர் இந்த 100 நாளைக்குள்ள உங்களுக்கான ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, உங்களுக்கான ஒரு வெற்றியை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி, நிச்சயமா ஆண்டவர் உங்களை ரொம்ப பிஸியா ஆண்டவர் மாற்றி, உங்க கையில நிறைய பொறுப்புகளை எல்லாம் ஆண்டவர் தந்து, நிறைய தலைமைத்துவத்தினுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் தந்து, கைகளை தட்டி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட கர்த்தர் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய நோக்கத்தை நம்மேல் வைத்து நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அதற்கு நேராக ஆண்டவர் நம்மை அழகாய் கர்த்தர் கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். யாருக்கெல்லாம் அந்த தரிசனம் இருக்கிறதோ, யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையாய் ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் இருக்கிறோமோ, அத்தனை பேருக்கும் பெரிய மகிமையை ஆண்டவர் காண பண்ணுவார் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆமென். ஸோ ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன், ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவி நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கிறது. நிறைய காரியத்தை நம்ம விட வேண்டியது நிறைய இருக்கிறது. நிறைய காரியத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிறைய காரியத்தை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிறைய காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால வெற்றியின் பாதையிலே போக துணிந்த, வெற்றியின் பாதையிலே போகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருப்போமே, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய நம்ம அதை சரி பண்ணிட்டே இருக்கணும். எதெல்லாம் நம்ம சரி பண்ணுறோமோ அது எல்லாமே நம்முடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமையாய் மாறும். அதனால் நான் தேறினவனானே, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம எந்த நேரத்துலையும் நம்ம சொல்லிடவே முடியாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் காலைதோறும் அவருடைய கிருபைகளை புதிதாய் கொடுக்கிறார். அப்போ புதுசு புதுசாக இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. அதனால எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் கற்றுக்கொள்ளுகிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கணும். அதைத்தான் வேதம் சொல்கிறது. அவர் என்னை காலைதோறும் கர்த்தர் எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்னுடைய இருதயத்தை அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஆயத்தமாக்குகிறார். அதனால கல்விமானின் நாவை ஆண்டவர் எனக்கு தருகிறார். அதனால ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வெற்றி அடைய வேண்டியவர்கள் நிறைய நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரிடத்தில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. பரிசுத்தவான்களிடத்தில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. அதனால நிறைய ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அதில் ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சும்மா இருக்கிறதனுடைய விளைவு நமக்கு இன்னைக்கு ரொம்ப பெரியதா, அதனுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பெரியதா தெரியாட்டாலும், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சும்மா இருக்கிறாங்களோ, இந்த சும்மா இருக்கிறவர்கள் அதனுடைய தாக்கத்தை ஒரு நாள் அவர்கள் அனுபவிப்பார்கள். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு ரொம்ப டைமிங் ரொம்ப குறைவாக தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ இந்த சும்மா இருக்கிறதுனுடைய அந்த கஷ்டம், இல்லைன்னா இந்த சும்மா இருக்கிறதுனுடைய ஆபத்துகள் சில நேரத்தில் இப்போ நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அது வாலிப பசங்களாக இருக்கலாம், தங்கச்சிகளாக இருக்கலாம், இல்லை பெரியவர்களாக இருக்கலாம். அதை ரொம்ப பெரிய விஷயமா எடுக்காம, சரி ஓகே
எனக்கு அம்மா சோறு போடுறதுக்கு எனக்கு அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா எனக்கு இருக்காங்க, எனக்கு நல்ல சாப்பாடு எனக்கு வந்துடுது, எனக்கு துணிமணிகள் எனக்கு நல்லா வந்துடுது. இந்த மாதிரி ஒரு காரியத்தை வச்சு கர்த்தரே சில நேரங்களில் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆண்டவர் நம்மளை சும்மா உட்கார வைக்கிற ஒரு பொசிஷன், ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நம்மளை சில நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து நம்மளை சும்மா வச்சிருப்பாருன்னா அவர் நம்மளை சும்மா வைக்கிறவர் அல்ல, அவர் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எந்த நேரத்திலையும் இந்த சும்மா இருக்கிறத குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம அப்படி இருந்துடவே கூடாது. நீங்கள் வேதத்துல சிம்சோன் தான் இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சிம்சோன் தான். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பொறுப்பை எங்க இருந்து ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னா, அந்த பொறுப்பை கர்த்தர் தாயினுடைய வயிற்றிலே உருவாகும் போதே ஆண்டவர் பொறுப்பை ஆரம்பிக்கிறார். நீ ஒரு சாதாரணமான ஆள் இல்ல, நீ தேசத்திற்காக நிற்க போகிறவன், நீ பிறக்கும் போதே நசரேனா இருப்பான், அவனுடைய தலையிலே சவரகன் கத்தி படுவதில்லை. இந்த மாதிரி ஆண்டவர் மானிட்டர் ஆஃப் பண்ணிருங்க. ஆமென். ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இந்த சிம்சோனை அதற்காகவே ஆண்டவர் அழைக்கிறார், அதற்காகவே ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார். ஆனா இந்த சும்மா போய் பாருங்களேன், பெலிஸ்தியருடைய இடத்துல அங்க ஒரு பெண்ணை கண்டு அங்க கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அப்புறம் தெளிலாளுடைய வீட்டுல போய் அங்க கொஞ்ச நேரம் ஸ்டே பண்றாரு. இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல இந்த மனுஷன் வேலையே இல்லாத இடத்துல, காரணமே இல்லாத இடத்துல சும்மா போய் அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால அவருடைய தரிசனங்கள் முழுவதுமாக மாற்றப்பட்டு போயிருச்சு. அவருடைய வாழ்க்கையில பெரிய இழப்பை கர்த்தர் சந்தித்தார். அதனால நீங்க வயதானவர்களா இருப்பீர்களோ, இளம் பிள்ளைகளா இருப்பீர்களோ, ஆனால் நீங்கள் ஒன்று ரொம்ப அழகா நினைச்சுக்குங்க, இந்த சும்மா இருக்கிற இந்த வேலை மட்டும் கண்டிப்பா நீங்க செஞ்சிடாதீங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அந்த அந்த ஒரு தாளந்த புதைச்சு வச்சவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொல்லாத ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னு கடினமுள்ள மனுஷன் உனக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீ நான் கொடுத்த அந்த இதை எதுக்கு நீ புதைச்சு வச்ச? அதை நீ வேற இடத்துல கொடுக்க வேண்டியது தானே. அப்போ அந்த சும்மா இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் சத்தம் போட்டு இல்ல, அவனிடத்துல இருக்கிறதா ஆண்டவர் பிடுங்கி என்ன பண்றாருன்னா, அந்த 10 தாலந்துள்ளவனுடைய கையில ஆண்டவர் கொடுத்தாரு. உனக்கு அக்கினி தான், உனக்கு அக்கினி தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஜெபத்திற்கு பிறகு நீங்க சும்மா இருக்கிறத நீங்க விரும்பவே கூடாது. ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்கிற அந்த அபிஷேகம் உள்ள ஒரு தலைவன், ஒரு தலைவி சும்மா இருக்கிறதற்கு கண்டிப்பா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா அவங்களுடைய இருதயத்துல அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு ரெகுலரா தூங்குற நேரத்தை விட 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா கூட அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க படுத்து தூங்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன இவ்வளோ நேரம் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். 2 நாள் வேலை செய்யாம எங்கேயாவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னமோ பறி கொடுத்தது மாதிரி தெரியும். ஐயோ நம்ம தப்பு பண்றோம், நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா அவங்களுடைய மனசு, அவங்களுடைய உடம்பு ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும். ஆனா ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களால திரும்ப இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற தரிசனம் அவங்கள என்ன பண்ணாதுன்னா அவங்கள சும்மா இருக்க விடாது. அப்போ நீங்க சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தரிசனத்தை நீங்க செக் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள அந்த தரிசனம் இல்லைன்னு தான் அர்த்தம். சும்மா இருக்கிறத விரும்புறவங்க, சும்மா இருக்கிறதா ஆசைப்படுறவங்க நிறைய பேருக்கு அந்த தரிசனம் இல்லாததுனால தான் நீங்க அப்படி இருக்கிறீங்க. அப்படி அந்த தரிசனம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்படி இருக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல போவாங்க, என்னதாவது ஒன்று செய்வாங்க, அவங்களால அமைதியா இருக்க முடியாது. அவர்களையும் நான் நம்புகிறேன், அவர்கள் பட்சத்திலே என் தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அதனால ஏதாவது ஒன்று ஆண்டவரே எனக்கான வழிகளை கர்த்தர் திறப்பீராக, எனக்கான ஒரு பாதைகளை நீங்க திறந்துருங்க ஆண்டவரேன்னு நீங்க கேளுங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் ஏதாவது ஒரு பாதை உங்களுக்கு திறந்து உங்களை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நாட்கள் தாண்ட 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 இந்த சும்மா இருக்கிறதுனுடைய ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கச்சி சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பிசாசு உங்களை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் கொண்டு போய் விட்டுருவான். எவ்வளவு மோசமான இடத்துல வேணாலும் கொண்டு போய் விட்டுருவான்.
ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் மேல நீங்க வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு, எனக்கு ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது நீங்க தட்டி எழுப்புங்க, எனக்கான பொறுப்புகளை நீங்க தாங்க ஆண்டவரே, எனக்கான உயர்வுகளை நீங்க தாங்க ஆண்டவரே. நான் நம்புறேன் நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு ஆண்டவர் பெருக பண்ணி நம்மளை ஆண்டவர் ரொம்ப பிஸியா மாத்தி ஆண்டவர் நம்ம கையில நிறைய பொறுப்புகளை தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை இந்த ஜெபத்துல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் போது நீங்க சும்மா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம். ஆனா உங்களுக்கு பிடிக்கலையா? அந்த சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை பாஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் எதையாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறேன், அந்த இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஆமேன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படியே கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டுல கொஞ்சம் வால்யூம், ஆமேன், என் வீட்டுல என்னுடைய சுற்றி இருக்கிற ஆண்டவரே இடத்துல கர்த்தர் ஆண்டவரே என்னை ரொம்ப பிஸியா கர்த்தர் மாற்றி, டோட்டல் வால்யூம், ஆண்டவரே என்னை ரொம்ப பிஸியா ஆண்டவர் மாற்றி, என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் அப்படி மாற்றி எங்க அத்தனை பேருக்குள்ளையும் ஆண்டவரே ஒரு ஒரு உற்சாகத்தின் ஆவியினால நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வாராக. ஆமே. நம்மை வெகு தூரம் நம்மை பிரயாணம் பண்ண வைக்கிற தேவன் அவர் நல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே என்ன நீங்க தட்டி எழுப்பணும், என்ன நீங்க அலங்கரிக்கிறதற்கு நீர் வல்லவரா இருக்கிறீர். நீங்க ஜெபிக்க அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறவரா இருக்கிறார். சொல்லுங்க, அப்பா பார்த்து ஏசப்பா, இல்ல என் குடும்பத்துல யார் இருந்தாலும் அந்த நபருக்காக இப்ப ஜெபம் பண்ணுங்க. நன்றி அப்பா, அந்த நபருடைய பேரை சொல்லி நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைய நீங்க எழுப்புங்கப்பா, அந்த மகனை நீங்க எழுப்புங்கப்பா. எனக்கு ஒரு வழியை கர்த்தர் திறப்பீராகப்பா, எனக்கு ஒரு பாதையை ஆண்டவர் திறப்பீராகப்பா. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். ஏசப்பா, எனக்கு கணுக்கால் அளவு அல்ல, எனக்கு முழங்கால் அளவு அல்ல, நான் நீந்தி மூழ்கத்தக்கதாய் இப்பொழுது அந்த சரீரத்தில் அந்த பலன் வரட்டும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் சத்துரு ஆண்டவரே சரீரத்தில் பலவீனத்தை கொடுத்து முடக்கி வச்சிருக்கிறானோ இயேசுவின் நாமத்தினால அவர்கள் வேகமாய் எழும்புவதற்கு இப்பொழுது சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால முழுவதுமாக மாறி போவதாக. ஹல்லேலூயா, ஆமென். என்னை பெருக பண்ணுகிற கர்த்தர், ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய கண்கள் பார்வை அடைந்த உடனே வேதம் சொல்லுது, நெக்ஸ்ட் உடனே அடுத்து என்ன? ஆண்டவரிடத்தில் அப்படிதான் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அப்போ அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் கொஞ்ச காலம்தான் நமக்கு கொடுத்துருக்கு. அதனால அதுவரையிலும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க மனசு கேட்டுட்டே இருந்துச்சு. அதனால நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கர்த்தர் அப்படியே மாற்றுவாராக. நம்ம ஒன்றை வெறுக்கணும். எதை வெறுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய நேரத்தை நான் வேஸ்ட் பண்றத நான் இன்றைக்கே வெறுக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் கண்டிப்பா நீங்க யூஸ்ஃபுல்லா ஒன்ன பண்ணணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறவன் தான் சத்துரு. ஏன் அப்படின்னா, உலகத்துல எதை இழந்தாலும் ஒரு மனுஷனால திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நேரத்தை ஒரு மனுஷன் இழந்தா அவனால திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால பிசாசுக்கு நல்லா தெரியும், உன் டைமை மட்டும் நான் கெடுத்துட்டா போதும், உன் நேரத்தை மட்டும் நான் எடுத்துட்டா போதும், உங்க வயசை மட்டும் அவன் கொஞ்சம் வயசை மட்டும் தள்ளி விட்டா போதும், அவ்வளவுதான். அந்த பழைய பலன் நமக்கு இருக்காது. 40 வயதுல இருக்கிற பலன் 50 வயசுல இருக்காது. 50 வயசுல இருக்கிறது 70
வயசுல இருக்காது. நாட்கள் தாண்ட தாண்ட ஆசை இருக்கும். ஆனா பலன் இல்லாததுனால அந்த வயசுல இருக்கிற காரியத்தை செய்ய முடியாது. அதனால எல்லாருக்குள்ளையும் இந்த அக்கினி பற்றி எரியணும். தெளிவாய் பேசுகிறார். நான் உன்னை பயன்படுத்துகிறதற்கு விரும்புகிறேன். நான் உன்னை அடுத்த படிக்கு நேராய் கொண்டு போகிறதுக்கு விரும்புகிறேன். அடுத்த ஒரு உயர்வுக்கு கொண்டு போகிறதுக்கு விரும்புகிறேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையிற்கு நேரிடுகிறது எதுவோ, உங்க கையில ஆண்டவர் கொடுக்கிறது எதையோ அதை உற்சாகத்தோடு செய்யக்கூடிய பலன், தைரியத்தோடு செய்யக்கூடிய பலத்தை கர்த்தர் இப்பொழுது கிருபையாய் கட்டளையிடுவாராக. ஆமென். அந்த முடங்கின எல்லா நிலைமையும் கர்த்தர் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். 100க்கு 100 நம்ம அவரையே நம்புவோம். ரொம்ப அழகான ஒரு பாடல். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க. ரொம்ப அழகான உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. நான் கர்த்தர் சீக்கிரமா உங்களை நேரமே இல்லைன்ற அளவிற்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் ரொம்ப பிஸியா ஆண்டவர் மாற்ற போறார். ஆமென். நீங்க நிறைய பேர் காலையில அவசர அவசரமா எழும்பி ஓடுகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. கர்த்தர் அந்த அளவிற்கு ஒரு புதிய பாதையை கர்த்தர் நமக்காக திறக்க போகிறார். நான் மட்டும் வீட்டில் இருக்கிறேனே, நான் மட்டும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே, நான் மட்டும் இப்படி சும்மாவே இருக்கிறேனே அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, நான் நம்புறேன் கர்த்தர் இந்த 100 நாளைக்குள்ள உங்களுக்கான ஒரு காரியத்தை கர்த்தரை ஆயத்தப்படுத்தி, உங்களுக்கான ஒரு வெற்றியை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி, நிச்சயமா ஆண்டவர் உங்களை ரொம்ப பிஸியா ஆண்டவர் மாற்றி, உங்க கையில நிறைய பொறுப்புகளை எல்லாம் ஆண்டவர் தந்து, நிறைய தலைமைத்துவத்தினுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் தந்து, கைகளை தட்டி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். யோசேப்பு காவல் கிடங்கில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு நாளை கர்த்தர் நியமித்தது போல, ஆமென், நீங்க கட்டப்பட்டு இருக்கிற அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.